அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் பூமிக்கு இறக்கப்பட்டு அறிமுகப்படுத்திய முதல் வார்த்தை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அல்லாஹ்வின் பெயரால் வாசிப்பீராக. மனிதனை வாசிக்க தூண்டுவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் சிந்திக்கவில்லையா, நீங்கள் ஆராயவில்லையா என்ற கேள்விகளோடும் எங்களை நோக்கி குர்ஆன் பேசுகிறது. ஆராய்வதென்றால் கற்க வேண்டும். நாங்கள் குர்ஆனை வாசிக்கிறோம், அதாவது ஓதுவது. கட்டாயம் அதற்கான நன்மை இருக்கின்றது. ஒவ்வொரு எழுத்துக்கும் இத்தனை நன்மை என்று இருக்கின்றது. அதேபோல் நோன்பு காலத்தில் அதற்கான நன்மை இத்தனை மடங்கு அதிகரிக்கப்படும். ஆனால் அதுவல்ல நோக்கம். இன்று வரை கூட ஒரு சிறிய ஒரு தொகையினரே அல் குர்ஆனை கற்பதற்கு முன் வந்திருக்கின்றார்களே ஒழிய அதிகமான மக்களோ மாணவர்களோ அதனை கற்பதற்கு முன் வருவது மிகவும் குறைவு. குர்ஆனை வாசிக்கின்றோம், ஆனால் எங்களுக்கு அது விளங்குவதில்லை. பல காரணங்கள் அதற்கு இருக்கலாம். அது எங்களது தாய்மொழியாக இல்லாமல் இருக்கலாம், பரிச்சயமான மொழி அல்லாமலும் இருக்கலாம். முக்கியமான ஒரு விடயத்தை கவனியுங்கள். உதாரணமாக, நாங்கள் எங்களது தாய்மொழியிலேயே கற்கின்றோம். அதாவது ஓ லெவல், அட்வான்ஸ் லெவல், பல்கலைக்கழகம் வரும் வரை இவை எல்லாவற்றிற்கும் ஒரு பாடத்திட்டம் இருக்கின்றது. எந்த துறை சார்ந்து கற்கின்றோமோ அந்தந்த துறை சார்ந்த பாடத்திட்டத்துக்கான பாடநூல்கள் இருக்கின்றன. ஆனாலும் யாரும் அதனை தானாக வாசித்து விளங்கி பரீட்சை எழுதிய வரலாறு கிடையாது. அது எங்களது தாய்மொழியாக இருந்தும் கூட பாடசாலை என்றால் ஆசிரியர்கள், பல்கலைக்கழகம் என்றால் குறிப்பிட்ட துறை சார்ந்த விடயத்தை கற்றுக் கொடுப்பதற்கான தகுதி வாய்ந்த விரிவுரையாளர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதனை அவரிடம் கற்பதன் மூலம்தான் அந்த பரீட்சைக்கு முகம் கொடுக்க முடியும். அது ஒரு கதை புத்தகம் அல்ல, அது நிறைய தியரிகள், தத்துவங்கள் அடங்கிய புத்தகங்கள். எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில் நாங்கள் அந்த இடத்தில் போய் கற்கின்றோம். அதற்காக ஒரு பரந்த விரிந்த ஒரு கட்டமைப்பும் கட்டிடங்களும் நிலப்பரப்புகளும் செலவீனங்களும் என்று நிறைய கூறலாம். எனவே இவ்வளவு விடயங்கள் இருக்கின்றது. எனவே நாங்கள் வீட்டிலிருந்து கற்று பரீட்சை எழுத முடியும் என்று யாரும் இருப்பதும் இல்லை, இருக்கவும் முடியாது. ஓலவல் எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட ஒரு 2-3 வருடத்துக்குள்ளால் படிப்பதை பரீட்சையாக எழுதுவது. அதே போல் அட்வான்ஸ் என்றால் 2 வருடத்துக்குள் படித்ததை பரீட்சையாக எழுதுவது. பல்கலைக்கழகங்கள் என்றால் கூடினது 4 அல்லது 5 வருடங்கள். எனவே இந்த குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ள பாடத்திட்டத்தை இவ்வளவு சிரமப்பட்டு தகுதி வாய்ந்தவரிடம் போய் கற்க வேண்டிய நிலைமை இருக்குமானால் அல் குர்ஆன் என்பதை எவ்வாறு நாங்கள் வாசித்து விளங்கிக் கொள்வது? அட்வான்ஸ் பரந்த பாடத்திட்டம், பல்கலைக்கழகம் வாய்ந்த அளவிடவும் பரந்த பாடத்திட்டம் என்றுதான் நாங்கள் அதனை கூறுவோம். அப்படியான ஒரு குறுகிய கால பாடத்திட்டத்தை கூட மிகவும் சிரமங்களுக்கு மத்தியில் பாரிய திட்டங்களுக்குள் அதனை கற்கக்கூடியதாக இருக்கும் பொழுது முழு சமுதாய வாழ்க்கைக்குமான ஒரு வழிகாட்டியாக வாழ்க்கை தத்துவங்களை, பல தியரிகளை பொதிந்து வந்துள்ள அல் குர்ஆனை வாசித்து மட்டும் எவ்வாறு விளங்கிக் கொள்ள முடியும்? கட்டாயம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக தர்ஜுமா என்பது குர்ஆனின் நேரடி மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்பை வாசித்து ஒருபோதும் குர்ஆனை விளங்கிக் கொள்ள முடியாது. அது அரைகுறையாக விளங்கிக் கொள்கின்றோம். ஒன்றுடன் ஒன்றை குழப்பி அதில் தெளிவில்லாமல் அடுத்தவர்களையும் போட்டு குழப்பக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி விடுகிறார்கள். நாங்கள் எவ்வாறு ஒரு பாடசாலை கல்வியோ பல்கலைக்கழக கல்வியோ பாடத்திட்டங்களை தானாக வாசித்து விளங்கி பரீட்சை எழுத முடியாதோ அதே போல் தர்ஜுமாவை மாத்திரம் தானாக வாசித்து அதனை விளங்கி நடைமுறைப்படுத்த முடியாது. நான் உட்பட இதனை புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த தொழிலாக இருந்தாலும், கடையை செய்வதாக இருந்தாலும், தொழில்கள் பிசினஸ் செய்வராக இருந்தால் அந்த துறையில் அவருக்கு அறிவிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் லொஸ்ட் ஆகி விடுவார்கள், நஷ்டம் அடைந்து விடுவார்கள். அதே போல்தான் நாங்கள் அல் குர்ஆனையும் படிக்காமல் அதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு செல்லும் பொழுது அதில் நஷ்டம் அடைந்து விடுவோம், தோல்வி அடைந்து விடுவோம். எனவே நாங்கள் வாழும் பொழுது நன்றாக சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வாறு சிரமப்பட்டு கட்டம் கட்டமாக படித்து சிறப்பாக வாழ்கின்றோமோ அதே போல் குர்ஆனையும் கற்று அதனை முறையாக நடைமுறைப்படுத்தி இங்கு வாழ்ந்து அந்த பரீட்சையில் பாஸ் ஆகினால்தான் மறுமையில் நாங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். எனவே நாங்கள் குர்ஆனை கற்பதற்கும் சிறு வயதிலிருந்து, குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கு வாசிக்க பழக்குவதே ஒரு முக்கியமான விடயம்தான். அந்த வாசிக்க பழகியதும் அவர்களது வயதுக்கு ஏற்ப அதனை கற்றுக் கொடுக்க முடியும். அவ்வாறான செயல் திட்டங்களும் செயற்படுத்த வேண்டும். நிறுவனங்களோ இதை செய்யக்கூடியவர்களோ பெற்றார்களும் அதற்கான ஊக்கம் எடுக்க வேண்டும்.
பிள்ளைகளுக்கு அதை பற்றிய அறிவை, சிந்தனையை வழங்க வேண்டும். அவர்கள் குர்ஆன் ஓதி முடித்து விட்டார்கள், 30 ஜுஸ் ஓதி முடித்து விட்டார்கள் என்று பிள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரியும், அதாவது வாசிக்க தெரியும். இதோடு அவர்களோட பெரிய பொறுப்பொன்று குறைந்தது போல், பெரிய பாரம் ஒரு சுமையொன்றை இறக்கி வைத்தது போல் நிம்மதி அடைந்து விடுவார்கள். எனவே அடுத்த பரம்பரை, அடுத்த ஜெனரேஷனையாவது குர்ஆன் ஓதுவதோடு நிறுத்திவிடாமல் குர்ஆனை படிப்பதற்காக பெற்றார்களும் ஏனையவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.